ஓம் சாய்ராம். நாம இப்போ ஷிரடியில இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும். மாலை நேரம் ஈவினிங் ஆரத்தி இப்போ நீங்க பார்க்குறது சாய்ராம். ரொம்ப முக்கியமான தகவலுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். நெறைய பேர் சாய்னா நான் ஷிரடிக்கு வரணுன்றாங்க. அந்த மாரி ஷிரடிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சாய்ராம். இப்போ நீங்க பார்க்குறீங்கள்ல மதியானம் ஆரத்தி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வெயில் இங்க நெறையா இருக்குது சாய்ராம். நெறைய வெயில். பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். இந்த இந்த நேரத்தில நாம இங்க வர்றது நல்லா இருக்குமானா, கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்க, வயசானவங்க இவங்கள கூப்ட்டுன்னு வர்றது ரொம்ப தவிர்த்துருங்க சாய்ராம். ஏன்னா, இங்க 12 மணிக்கு மேல ஒரு அனல் காத்து மாரி வீசுது. அது அந்த இடத்துல நம்மளால மூச்சு விட சிரமமா இருக்கும் சில பேருக்கு வயசானவங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். கை குழந்தைங்கலாம் தூக்கின்னு வர்றத தவிர்த்துருங்க. இன்னும் மே மாசம் இதோட வெயில் அதிகமா இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். நான் பலமுறை வந்தாலும் இந்த முறை வெயில் அதிகமா தான் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மேல பந்தல் போட்டுருப்பாங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் பந்தல் போட்டுருக்காங்க. கோயில சுத்தி பந்தல் போட்டுறாங்க சார். பிரச்சனை இருக்காது. ஆனா மத்த இடத்துக்கு நீங்க செப்பல் இல்லாம 2 ஸ்டெப் கீழ பார்த்தீங்கன்னா, நடந்து போறதுக்குலாம் அந்த மேட்டு போட்டுருக்காங்க. கோயில சுத்தி கால் சுடாம இருக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கோயில சுத்தி பார்த்தீங்கன்னா, பந்தல் மேல பாருங்க. அது பந்தலு, கீழ நடந்து போறதுக்கு அந்த மேட்டு. ஏன்னா செப்பல் இல்லாம நடக்கிறதுனால. சுத்தி எல்லா இடத்துலயுமே பந்தல் போட்டுருக்காங்க. இது பாருங்க ஆஞ்சநேயர் எதிர்க்க பந்தலு. அதேமாரி அந்த பெரிய ஸ்டேஜ் பக்கத்தில அங்கேயும் எல்லா இடத்துலயும் பந்தல் போட்டாங்க. அங்க ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது. ஆனா, கோயில விட்டு கொஞ்சம் எங்கேயாவது நம்ம வெளிய போறோம்னு நெனச்சீங்கன்னா, செப்பல் இல்லாம 3 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, கால் அவ்வளோ சுடுது. கால்ல கொப்பளம் போடுற மாரி இருக்கு. இந்த இடமே எல்லாருமே இப்ப ஆரத்தி எங்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த ஸ்டேஜ் இந்த ப்ரோகிராம்லாம் நடக்கும். அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறாங்க. ஏன்னா நிழலா இருக்கு. காத்து கொஞ்சம் நல்லா வருதுன்றதுனால தான், சுத்தி இங்க உட்காந்து ஆரத்தி பார்ப்பாங்க பாருங்க. இங்க தான் ஆரத்தியே பார்க்குறாங்க. அவ்வளோ வெயிலுன்றதும் இல்லன்னா அங்க அந்த துவாரகமா எதிர்க்க தான் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனா, இந்த வெயிலால எல்லாருமே இங்க உட்காந்து பார்க்குறாங்க. எல்லா இடத்துலயும் பந்தல் போட்டுருக்குறாங்க. அதனால இந்த முறை நீங்க யாராவது பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்க அவங்களெல்லாம் இந்த மே மாசம் முடியிற வரைக்கும் கொண்டு வர வேண்டாம் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அவங்க மட்டும் ஷிரடிக்கு போறத தவிர்த்துருங்க. இல்ல நாங்க அப்படி பார்க்கணும் வந்துட்டீங்கன்னா, காலையில 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ள நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. திருப்பி 4 மணிக்கு மேல நீங்க வெளிய போலாம். 4, 4:30க்கா போங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா, அவ்வளோ வெயில் நான் இப்ப பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது எவ்வளோ வெயில் அடிக்குது. அதனால தான் இது ஒரு தகவலா சொல்றதுக்கு தான். யாராவது டிக்கெட் போட்டிருந்தா கூட வந்துட்டீங்கன்னா கூட தயாராம். குழந்தைங்கள வச்சுக்கின்னு, வயசானவங்கலாம் வச்சுக்கின்னு வெளிய சுத்தாதீங்க. காலையில 7, 6 மணிக்கெல்லாம் வெளிய போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் பாபா தரிசனம்லாம் பண்ணிட்டு 11 மணிக்கெல்லாம் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, திருப்பி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே போகலாம் தயாராம். அப்படி முயற்சி பண்ணுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அனல் காற்று அவ்வளோ அடிக்குது. இத்தனைக்கும் நான் சொல்லல ஏசி அங்கேயே அவ்வளோ அனல். இதை நல்லா புரிஞ்சுங்க தயாராம். ஓம் சாய்ராம். இதுதான் இன்றைய தகவல். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சிறப்பாக எல்லா தரிசனம் நடந்தது. கண்டிப்பாக நம்மளை அப்பா கைவிட மாட்டான்ற நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை அப்பா தொடர வைப்பார். உங்களுடைய பிரார்த்தனைகளும் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் சாய்ராம். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஓம் சாய்ராம்.